கர்த்தரும் நம்முடைய இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மிகுந்த அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரைஸ் தி லார்ட். இந்த 5வது மாதத்தை காண செய்த நம்முடைய தேவனுக்கு கொடான கொடி ஸ்தோத்திரம். அவருடைய சமூகத்தில் இந்த நாளில் அவர் ஆராதிக்க கிருபை செய்த கர்த்தருக்கு கோடி ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். உங்களை பார்க்கறதுல சந்தோஷம். நமக்கு கடந்த வாரத்தில் கிட்ஸ் கேம்ப் ஆண்டுடைய பெரிய கிருபையினால் அவர் கரம் கூட இருந்ததுனால அந்த சிறுவர்களுக்கான கிட்ஸ் கேம்ப் மிகுந்த ஆசீர்வாதமாக நடக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்தார். ஜெபித்த அத்தனை பேருக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். ஸோ இதற்காக உழைத்த பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். கொடுத்த பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அந்த பிள்ளைகளையும் குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. 134 பிள்ளைங்க நமக்கு ஆண்டவர் கிருபையில் இந்த கேம்பில் பங்கு பெற்றாங்க. பிள்ளைகளுக்கு அந்த கேம்ப் முழுவதும் மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது. உங்கள் பிள்ளைங்க சாட்சி சொல்லியிருப்பாங்களே, வீட்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லியிருப்பாங்களே. ஸோ அநேக பிள்ளைங்க ஆண்டவருக்கு தங்களை ஒப்பு கொடுத்தாங்க. இறுதியில் அநேகர் சாட்சி சொன்னாங்க. அதை பார்க்கும் பொழுது இந்த ஊழியத்தில் ஆண்டவருடைய கரம் இருக்கிறதுங்கிறதுக்கு நமக்கு ஒரு பெரிய அடையாளம். ஸோ ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதில் உட்பட்ட அத்தனை பேருக்காக கர்த்தரை துதிக்கிறேன். உங்களுக்கு நான் நன்றி கூறுகிறேன். அனுப்பி தந்த பெற்றோர்களுக்கும் இந்த ஊழியத்தில் உடன் நிற்கிற சிறுவர் ஊழிய ஆசிரியர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிக்கிறேன். தொடர்ந்து இதற்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. மாலை கூட்டம் நமக்கு வழக்கம் போல் உண்டு. மாலை கூட்டத்தில் அவசியம் யாவரும் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு நான் கேட்குறேன். ஞானஸ்தான ஆராதனை வரக்கூடிய 19ஆம் தேதி இந்த மே மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை மாலையில் 19ஆம் தேதி நமக்கு ஞானஸ்தான ஆராதனை உண்டு. பேர் கொடுத்தவங்க ஆயத்தப்படுங்க. இன்னும் பேர் கொடுக்காம யார் இருந்தீங்கன்னா நீங்கள் அவசியம் ஞானஸ்தானம் எடுக்கிறதுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும்படி உங்களை அன்போடு நான் நினைப்பூட்டி கொள்கிறேன். இந்த ஞானஸ்தானம் எடுக்கிறவங்களுக்கு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் ஒரு கிளாஸ் இருக்கும் 4 மணிக்கு. அது அடுத்த ஞாயிற்றுக்கிழமை மாலையில் அவர்களுக்கான ஒரு போதனை வகுப்பு இருக்கும். அதுலேயும் நீங்கள் கட்டாயம் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். வயதானவங்களுக்காக, அதாவது மாடி படி ஏற முடியாமல் கஷ்டப்படுறவங்க உண்டு. வயதானவங்களே 2 கேட்டகரி உண்டு. வயதானாலும் பலன் குறையாத ஆட்கள் உண்டு. ஸோ அவர்களுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அதே சமயத்தில் வயதாகி சில நேரத்தில் ஆலயத்துக்கு வார்த்தையை கேட்க விரும்புவாங்க. ஆனால் மேலே படி ஏறி வருவதற்கு முடியாமல் இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய கடந்த நாட்களில் ஒரு சிலர் அதை தொடர்ந்து சொன்னாங்க, எங்களால் மேலே ஏற முடியல பாஸ்டர், ஆனால் வசனத்தை கேட்குறதுக்கு விரும்புகிறோம் பாஸ்டர், எங்களுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு சிலர் கேட்டுக்கொண்டாங்க. அதனால் ஆண்டோடைய கிருபையினால் அவங்களுக்காக நீங்கள் மேலே வந்துட்டீங்களே, அதனால் பிரச்சனை இல்லை. ஸோ முடியாதவங்களுக்காக, ஏன்னா அங்கே எல்லாரும் உட்கார முடியாது, 10 பேர் தான் உட்கார முடியும். அதில் அவங்களுக்கு மட்டும் மேலே படியேறு ஆராதனைக்கு வார்த்தையை கேட்க விரும்பி படி ஏற முடியாமல் இருக்கிறாங்களே, ஸோ அவங்களுக்காக கீழே சண்டே ஸ்கூல் ஹாலில் அந்த முதல் ஹாலில் டிவி வச்சு சேர் போட்டு அவங்க நம்மளோடு சேர்ந்து கீழே இருந்தே கர்த்தரை ஆராதிப்பதற்கும் அவனுடைய வார்த்தையை கேட்பதற்கும் ஒரு சின்ன ஏற்பாடு செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தந்தால் ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். ஸோ அப்படி முடியாதவங்க, படி ஏற முடியாதவங்க கீழே பயன்படுத்திக்கிடலாம். ஸோ அதனால் எல்லாருக்கும் முடியாதவர்களுக்கு மட்டும்தான், சரியா? அவர்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் அவர்களை பலப்படுத்தட்டும். அதுக்காக ஜெபிப்போம். ஸோ அதை ஆயத்தம் செய்வதற்காக முயற்சி பண்ணும் பொழுது ஒரு குடும்பமே முன்னால் நாங்கள் டிவி வாங்கி தரோன்னு சொல்லி ஆண்டவர் அவர் உள்ளத்தில் ஏவி அதை செய்தார். கர்த்தர் அந்த குடும்பத்தை ஆசீர்வதிப்பாராக. அதுபோக நம்ம சபையிலிருந்தே நம்ம இன்னும் அதுக்கு கொஞ்சம் செலவழித்து, அந்த சண்டே ஸ்கூல் வேறு நடக்குதுல, அவங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அது தனியாக டோர் போட்டு கம்ப்ளீட்டாக அதை கிளாஸ் ஸ்டோர், இதே மாதிரி கிளாஸ் ஸ்டோர் போட்டு அதை க்ளோஸ் பண்ண, அதையும் ஆண்டவர் நமக்கு பலன் தந்தார், கிருபை தந்தார். கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அதற்காக அவருக்கு ஸ்தோத்திரம். ஸோ இன்னும் ஒரு ஆசை, அதுக்காக நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சண்டே ஸ்கூல் ஒரு ஏசி போட்டாச்சுன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அந்த பிள்ளைங்க நல்லா வசதியாக அவங்க ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதுக்காக ஜெபிக்கிறேன். டீச்சர்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க ஊக்கமாக, சரியா? அதுக்காக நீங்களும் ஜெபித்து கொள்ளுங்க. ஆண்டவர் அதையும் நமக்கு வாய்க்க பண்ணுவார். அது போக நமக்கு
ஆண்டவருடைய பெரிய கிருபையில் இந்த ஊழியம் கோவில்பட்டில் இருந்தாலும் தேசத்தில் பல இடத்துல இருக்கிற ஒரு சில ஊழியங்களை நம்ம தாங்கும்படி கர்த்தர் நம்முடைய கரங்களை மட்டும் பலப்படுத்தி கொண்டிருக்கிறார். அதற்காக ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்தினேன். ஏற்கனவே ஆல்ரெடி நம்ம 2 முழு நேர மிஷனரிகளை ஃபுல் சப்போர்ட் பண்ணி ஃபினான்ஷியலாக பொருளாதார ரீதியில் அவர்களை தாங்க, குறிப்பாக அயோத்தியில் உள்ள ஊழியக்காரர் குடும்பத்தையும் அதே மாதிரி ஒரிசாவில் உள்ள ஒரு ஊழியக்காரர் குடும்பத்தையும் நம்ம சபை மூலம் முழுமையாக பொறுப்படுத்தி தாங்க கர்த்தர் நம்ம கிருபை தந்திருக்கிறார். அதை தொடர்ந்து சில வருஷங்கள் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அது போக வேறு சில மிஷினரி ஸ்தாபனங்களுக்கும் பகுதி நேரம் சப்போர்ட் பண்ண ஆண்டவர் நமக்கு பலன் தந்தார். இந்த கடந்த வருஷத்தில் நான் உங்களுக்கு சொல்லலை, பிந்தி சொல்லிக்கிடுவோன்னு தான் நான் விட்டுட்டேன். கடந்த வருஷத்தில் இருந்தே மாலத்தீவு ஊழியங்களுக்கு நம்ம சபையிலேருந்து உதவி செய்ய ஆண்டவர் நமக்கு பலன் தந்தார். அதாவது கடல் தாண்டி இன்னைக்கு நம்ம தாங்குவதற்கு கர்த்தர் நம்மளை தாங்குகிறார். அதற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்தில் மே மாதத்தில் இருந்து காஷ்மீரில், ஜம்மு காஷ்மீர்லையும் ஒரு மிஷினரியை தாங்குவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு வழிவாசலை திறந்து கொடுத்துருக்கிறார். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஜம்மு காஷ்மீரில் இருக்கிற ஒரு மிஷினரி பாஸ்டர் ரவி, அவங்க மிஸ்ஸஸ் பேர், இவங்க தான் அந்த ஃபேமிலி எலிசபெத். ஸோ இவங்க ஜம்மு காஷ்மீரில் பூஞ்ச் டிஸ்ட்ரிக்டில் இவங்க ஊழியம் பார்க்குறாங்க, முழு நேர மிஷினரியாக இருக்கிறாங்க. ஸோ இந்த மிஷினரிக்கு இந்த மே மாதத்திலிருந்து சத்திய முழக்கம் சபை பொறுப்படுத்து அவர்களை ஃபினான்ஷியலில் ஜெபத்திலையும் தாங்க ஆண்டவர் நமக்கு ஒரு கிருபையை தந்திருக்கிறார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் யாவரும் இவர்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ளுங்க. இன்னும் நம்ம தாங்குகிற மிஷினரிகள் உண்டு, ஒரிசாவில் உண்டு, யூபியில் உண்டு, உத்தரப்பிரதேசத்தில் உண்டு. ஸோ இப்போ ஜம்மு காஷ்மீரில் இந்த ஊழியர் நம்முடைய பாரம் தரிசனம் எல்லா மாநிலத்திலையும் குறைஞ்சது ஒவ்வொரு மிஷினரியாவது நம்ம தாங்கிறதுக்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யணும். அதை சீக்கிரம் நிறைவேற்ற ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். இந்த சபையிலே மிஷினரி தாகமுள்ள வெகு சிலர், ஒரு சிலர் இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எனவே இந்த ஊழியத்தில் ஜெபத்தாலும் மற்றும் பொருளாதாரத்தினாலும் உழைப்புனாலும் தாங்குகிற அத்தனை பேரையும் கர்த்தர் இன்னும் பலப்பட செய்வாராக. இன்னும் தேவ ராஜ்யம் நம்மளும் விரிவடைய தேவன் நம்மளை பயன்படுத்துவாராக அவர் கரத்தில். அல்லேலூயா. இந்த மிஷினரிகளுக்காக நம்ம எல்லாரும் ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ண போகிறோம். எளிமை நின்று இந்த எல்லா மிஷினரிகள் மேலே ஆண்டுடைய கரம் இருக்கணும்னு சொல்லி அவருடைய ஊழியங்கள், அதாவது நம்ம முடிஞ்சதை ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுறோம். ஆனால் அதோடு அவங்களுக்கு தேவைகள் ரொம்ப உண்டு. இன்னும் சொன்னால் அவங்க சில சவால்களெல்லாம் சந்திக்கிறாங்க. ஊழியங்களில் அவங்களுக்கு சந்திக்கிற சவால்கள் உண்டு, பிரச்சனைகள் உண்டு. யூபிலனா கடந்த வருஷம், இந்த வருஷத்தில் மட்டும் ஏகப்பட்ட ஊழியர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறாங்க. காரணம் இல்லாமல் அவங்கள பயமுறுத்துறதுக்கு அப்படியே பிடிச்சிட்டு போய் அவங்க மேலே ஒரு கேஸ் போட்டு மறுபடியும் விட்டுருவாங்க. வெளியில் ஒரு பயம் வரட்டும், மனசில் ஒரு கலக்கம் வரட்டும், ஊழியத்தை நிம்மதியாக செய்யக்கூடாது. அவங்க வந்த இடத்துக்கு எத்தனையோ ஊழியக்காரர் அவங்கெல்லாம் மிரட்டியிருக்கிறாங்க, நீ உன் தமிழ்நாட்டுக்கு போயிரு அப்படின்னு மிரட்டியிருக்கிறாங்க. அப்படி பல இக்கட்டுகளை, இன்னும் சொன்னால் சில இடங்களில் சர்ச்சை பூட்டி ஆராதனை நடத்த முடியலை. இப்போ நான் எப்போவும் நடந்தது சொல்லலை, இன்னைக்கு உள்ளதை சொல்கிறேன். சில இடத்துல யூபியில், உத்தரப்பிரதேசத்தில் ஆராதனை நடத்த முடியல. அந்த பாஸ்ட் என்ன பண்ணுவார்னா, 30 குடும்பம் இருப்பாங்க, வீடு வீடாக போய் பார்த்து ஜெபம் பண்ணிட்டு அப்படி தான் அவங்க நடத்த முடியுது. இன்னைக்கு அவ்வளோ பயங்கரமான நெருக்கத்தெல்லாம் போகிறாங்க. எல்லாரும் ஒரு நிமிஷம் ஒருமித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். இந்த காலை நேரத்தில் கர்த்தருடைய கரம் அவங்க மேலே இறங்க முடியும், அந்த ஊழியத்தில் ஆண்டுடைய கரம் வெளிப்படும்படி எல்லாரும் ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோமா, பாரத்தோடு ஜெபம் பண்ணுவோமா. ஒவ்வொரு மாநிலத்திலையும் அல்லேலூயா, நார்த் இந்தியாவில், நார்த் ஈஸ்டில், வெஸ்டில், ஆமென், ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆண்டுடைய கரம் வெளிப்படணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஊழியர்கள் மேலே கர்த்தருடைய கரம் இருக்கணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ராதானா சத்து நாமா காதா நாமா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம். முழு சபையும் ஜெபம் பண்ணணும், முழு சபை வாலிபர்கள்லாம் ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரே உம்முடைய கரம் வெளிப்படுவதாக. இந்த மிஷனரிகள் மூலம் உம்முடைய கரம் வெளிப்படட்டும். அல்ல, இந்த உம்முடைய நாமத்தில் அவர்களுக்கு ஒரு வாசல்கள் திறக்கப்படட்டும், தடைகள் தகர்க்கப்படட்டும்.
தகப்பனே கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும், கிருபை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா. அந்த ஊழியம் வளரணும், எங்கள் தேசம் கர்த்தரை அறியணும், சுவிசேஷத்துக்கு அடைபட்ட வாசல்கள் திறக்கப்படணும், வாசல்கள் எல்லாம் இரும்பு திரைகள் எல்லாம் நொறுக்கப்படணும். ஒளிபிடத்தில் உள்ள பொக்கிஷத்தை உனக்கு தருவேன் சொன்னவர் சுவிசேஷத்தின் வல்லமையினாலே அத்தனை தடைகள் தகர்க்கப்படுவதாக இந்த ஜெப நேரத்திலேயே உடைய கரம் வெளிப்படட்டும். நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, இந்த ஊழியங்களை கரம் வெளிப்படுவதாக. உமக்கு ஸ்தோத்திர ராஜா, உமக்கு ஸ்தோத்திர ராஜா. தொடர்ந்து நம்மளோடு பேசும்படி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம், எங்களோடு பேசுங்க, எங்களோடு பேசுங்க. உடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நின்ற வண்ணமா ஒரு வார்த்தையை வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். இந்த மாதத்தில் நம்மை பலப்படுத்த தேவன் நமக்கு கொடுத்த ஒரு வார்த்தை. பிலிப்பியர் 4:13, புதிய ஏற்பாட்டில் 274வது பக்கம். பிலிப்பியர் 4:13 எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போறோம். வாசிப்போமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. பலன் இல்லைன்னு வந்திருக்கீங்களே, ஆண்டுடைய வார்த்தை சொல்லுது பலன் உண்டு. பலன் உண்டு சொல்லுங்க. பலன் உண்டு. எனக்கு பலன் உண்டு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து எனக்கு இருப்பதனால எனக்கு பலன் உண்டு. இந்த வார்த்தையை கொண்டு பேசுங்க. பலன் இல்லாம வந்திருக்குள்ள பலப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருவோம், வாசிப்போமா? பவுல் சிறையில இருந்து வெளியே இருக்கிற நமக்கு ஒரு ஆறுதல் சொல்றாரு. பிலிப்பியர் 4:13, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஏன் தெரியுமா? அவர் இந்த நிருபத்தை எழுதும்போது எங்க இருந்தார் தெரியுமா? நம்ம ஏசி ரூம்ல உட்காந்துட்டு கத்துட்டு இருக்கோம். ஏசி ரூம் போட்டு என்ன பாஸ்ட் பிரயோஜனம்? அவீத பாஸ்ட் அது போல இன்னைக்கு நாடு முழுதும் அப்படித்தான் இருக்கு. நீங்க எங்க போனாலும் இதே நிலைமை தான். இந்த வெயிலுக்கு தப்பிக்கணும்னு நிறைய பேர் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. எங்க போனாலும் இதே நிலைமை தான். 4 நிருபங்கள் சிறைச்சாலை நிருபங்கள் அழைக்கப்படுது. எபேசியர், பிலிப்பியர், கொலோசியர், பிலோமன். இந்த 4 நிருபங்களையும் பவுல் எழுதின இடம் சிறைச்சாலை, ஜெயில். அந்த ஜெயிலில் பவுலை போய் சந்திச்சு ஆறுதல் சொல்ல யாரும் கிடையாது. தைரியம் இருங்கன்னு சொல்றதுக்கு ஒருவரும் கிடையாது. எந்த சபையாரும் அவரை சிறையில தேடி போகிறதுக்கு வாய்ப்பும் கிடையாது. விரும்பினா கூட போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில இருந்த பவுல் என்ன எழுதுறார் தெரியுமா? என்ன தைரியப்படுத்த யாரும் வரல, ஆனா பலப்படுத்த எனக்கு கிறிஸ்து கூடவே இருக்கிறாரு. அல்லேலூயா. அதான் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே செய்ய எனக்கு எந்த சபையார் எனக்கு வல்லையா? கொலோசிய சபையார், பிலிப்பி சபையார், எபேசிய யாரு என்ன பலப்படுத்த வல்ல? யாரு வர முடியாத அந்த இடத்துல கிறிஸ்து என்ன பலப்படுத்தினாரு, என்ன தைரியப்படுத்தினாரு. எல்லாரும் எப்போது எல்லா நேரமும் நம்ம கூட இருக்க முடியாது. தேவ பிள்ளைகளே, நம்புறீங்களா? எல்லாரும் எப்போது என்ன செய்ய முடியாது, கூட இருக்க முடியாது. அத புரிஞ்சுக்கோங்க. அம்மா, அப்பா, உடன்பிறப்புகள், பாஸ்டர் எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட லிமிட் எல்லை வரைக்கும் தான் நம்ம கூட இருக்க முடியும். ஒரு எல்லையை தாண்டி நம்மளை தைரியப்படுத்த யாரும் இருக்க மாட்டாங்க. ஒரு விசுவாசி வாழ்க்கையில கண்டிப்பா இந்த ஒரு சிச்சுவேஷன் எப்பயாவது ஒரு தடவை வந்திருக்கும். இல்லைன்னா எதிர்பாருங்க, வரும். யாருமே பலப்படுத்துவதற்கு கூட இல்லாத ஒரு சூழ்நிலை நம்ம எல்லாருக்கும் வரும். எனக்கு வரும், வந்துச்சு, இன்னும் வந்தாலும் ஆச்சரியம் இல்லை. உங்களுக்கு வரும், எதிர்பாருங்க. அங்க யாரும் இருக்க மாட்டாங்க பிரதர், சகோதரிகளே. அவங்க இருப்பாங்களே, இருக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த இடத்துல நம்ம கிறிஸ்துவின் பலத்துல நம்ம நிற்பதற்காகத்தான். யாரு நிக்க முடியல. அல்லேலூயா. அவங்க வரணும், இவங்க வரணும் எதிர்பார்க்காதீங்க. எல்லாரும் வரணும் எதிர்பார்க்க கூடாது. ஒரு நல்ல விசுவாசியின் அடையாளம், ஒரு முதிர்ந்த ஊழியரின் அடையாளம், ஒரு வளர்ந்த தேவ பிள்ளையின் அடையாளம் தெரியுமா? கிறிஸ்துவின் பலத்துல நிக்க பழகணும்.
யார் பலத்துல? கிறிஸ்து. 4 பேர் இங்கிட்டு, 4 பேர் அங்கிட்டு, 4 பேர், 4க்கு பின்னால 4 பேர், இப்படி 4 பக்கமும் 4 பேர், 16 பேர் நிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. மனுஷன் நம்மள தூக்கவும் செய்வான், எதிர்பாராம தாக்கவும் செய்வான். தூக்குற வேகத்தோட தாக்குற வேகம் ரொம்ப இருக்கும். தூக்குற மாதிரி தூக்கி தாக்குற மாதிரி தாக்கிடுவோம், பார்த்துக்கோங்க. ஆனால் அந்த மாதிரி சூழ்நிலையில நம்ம உன்னை கத்துக்கிடணும். யாரு இல்லாவிட்டாலும் கிறிஸ்துவின் பலத்துல நிற்பதற்கு நம்ம உருவாக்கப்பட்டிருக்கணும். அந்த முதிர்ச்சி நமக்கு வேணும், அந்த பலம் நமக்கு வேணும். அம்மாவையே பிடிச்சிட்டு இருக்க, எக்ஸாம் காலத்துல விடுவாங்களா? அம்மா விடுவாங்களா? எங்க அம்மா பிறந்தது, எங்க அம்மா பிரிஞ்சது இல்ல, தயவு செய்து அனுமதின்னு கேட்டா விடுவாங்களா அம்மாவை? அப்பா விடுவாங்களா தம்பி? இல்ல எங்க பாஸ் எனக்கு இருந்தா நல்லா இருக்கும் கேட்டா விடுவாங்களா? எக்ஸாம் காலத்துல விடுவாங்களா? சொல்லு, விடுவாங்களா? இல்ல. அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில சில சூழ்நிலைகள் வரும். யாரும் வர முடியாது, வர விரும்பியும் வர முடியாது. கிறிஸ்துவின் பலத்துல நம்ம நிக்கணும். பவுல் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. தீமோத்தேயு என்னை பலப்படுத்தல இருந்தாங்க, அவரெல்லாம் உத்தமர்கள். டைட்டஸ், தீத்து என்னை பலப்படுத்தல, ஷீலா என்னை பலப்படுத்தல, பர்னபா அல்ல, அவங்க எல்லாம் குறிப்பிட்ட காலம், அனனியா குறிப்பிட்ட சீசன் அதோடு போயிட்டாங்க. ஆனா சிறையில கிடக்கிற நாட்கள்ல என்னை பலப்படுத்த என் தெய்வம் வந்தாரு, என் தேவன் வந்தாரு. தேவ பிள்ளையே, யாருமே வர முடியாத அந்த எல்லைக்குள்ள நீங்க ஆராதிக்கிற, இன்னைக்கு ஆராதிக்கிற இந்த தேவன் மிச்சமுள்ள 6 நாளும் உங்களை பலப்படுத்தும்படி உங்க எல்லைக்குள்ள கடந்து வருவாரு. நம்புறவங்க ஆண்டவருக்கு மகிமை செலுத்துங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. அறிக்கையிடுவோமா? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து. ஆண்டவர் 2 விதத்துல நம்ம வாழ்க்கையில செயல்படுவார். நல்லா கவனிங்க. சில நேரங்கள்ல நம்மளை உட்கார வச்சுட்டு அவர் செயல்படுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக நடந்திருக்கா நடக்கலையா? கடந்த நாட்கள்ல எத்தனையோ நேரங்கள்ல நம்ம முடியாத நேரத்துல எவ்வளவு பிரச்சனைகள்ல நீ அமைதியாரு, நம்மளை ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அவர் செயல்பட்ட எத்தனையோ சாட்சி நம்ம வாழ்க்கையில இருக்கா இல்லையா? நன்றி சொல்ல விரும்புறீங்களா? அதற்காக இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார்ல, நீங்க சும்மா இருங்க, இப்போ கர்த்தர் செயல்படுவார். இது ஒரு அனுபவம். சில நேரங்கள்ல அவர் சும்மா இருப்பார், நம்மளை செயல்பட வைப்பாரு. ஆனா அதற்கு வேண்டிய பலனை நமக்கு தந்துருவாரு. கிதியோனை பார்த்து சொன்னாரு, இங்க பாருப்பா, நான் உன் கூட இருப்பேன், நான் உன்னை பலப்படுத்துவேன், இந்த பலத்தோடு போ, மீதியானியரை நான் இல்ல நீ முறியடிப்ப. சில நேரங்கள்ல நம்மளை உட்கார வச்சு அவர் செயல்படுவாரு. சில நேரங்கள்ல நம்மளை பூஸ்டப் பண்ணி நம்மளுக்கு வேண்டிய பலனை கொடுத்து அவர் உட்கார்ந்துட்டு அட்ரா நான் பாக்குறேன்டா அப்படிம்பாரு. குரு முதல்ல பார்க்கறதுக்கு சிஷியனை பார்க்க வச்சுட்டு குரு சிலமாடுவாரு. அப்புறம் குரு சொல்லி கொடுத்துட்டு குரு உட்காந்துட்டு அர்றா இறங்கி அர்றா நான் பார்க்கிறேன்டா. அதே மாதிரி ஆண்டவர் 2 அனுபவங்களை நம்ம வாழ்க்கையில வச்சிருக்காரு. கவனிங்க, ஒருவேளை இந்த நாட்கள்ல நீங்க போற பாதையில கர்த்தர் மௌனமா இருக்கிற மாதிரி, அமைதியா இருக்கிற மாதிரி, செயல்படாத மாதிரி நீங்க நினைப்பீங்கன்னா அதைரியப்பற்றாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. இது எந்த கட்டம்னா உங்களை செயல்பட வைக்கிறாரு. ஆனா வேண்டிய பலனை கொடுத்து உங்களை களத்துல இறக்குவாரு. நீ செயல்படு, நான் உனக்கு துணை நிற்கிறேன் பாரு. அதுக்கு வேண்டிய பலனை எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. அல்லேலூயா. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை 3 கட்டங்களில் பலப்படுத்துகிறார். 3 கட்டங்களில் பலப்படுத்துகிறார். பலப்படுத்துகிற கிறிஸ்து தம்முடைய தேவ மனிதர்களை, விசுவாச பிள்ளைகளை 3 இடங்களில் அல்லது 3 சூழ்நிலைகளில் அவர்களை பலப்படுத்துகிறார். நம்பர் 1 வாசிக்கலாம். 2 கொரிந்தியர் 12:9 வாசிப்போம். 2 கொரிந்தியர் 12:9. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். என் பலன் உனக்கு விளங்கும், நான் உன்னை பலப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு எப்ப பலப்படுத்துவேன்னு சொல்றா தெரியுமா? பலவீன நேரத்தில், நீ பலவீனமா இருக்கும் பொழுது. அப்போ கர்த்தர் நம்மை பலப்படுத்துகிற 3 கட்டங்கள். அதுல முதல் கட்டம் எதுனா, பலவீன நேரத்தில் நம்மை பலப்படுத்துகிற நல்ல தேவன். எந்த நேரம்? எந்த நேரம்? நான் பெர்ஃபெக்டா ஸ்ட்ரென்த்தோடு பூரணமா இருக்கும் பொழுது அல்ல. அப்போ நிறைய பேர் இருந்தாங்க. நம்ம நல்லா இருக்கும் பொழுது, பலனோடு இருக்கும் பொழுது நிறைய பேர் அப்படியே ஜெகஜோதியா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பலவீனப்படுற நேரத்துல யாராவது இருந்தாங்களா? யாரு இருந்தாங்களா?
யார் இருந்தாங்களா? எல்லாத்தையும் ஒரே பதில் தான், ஏன்ட்டையும் அதே பதில் தான். நம்ம பலவீனப்படும் போது யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. நம்ம சோர்ந்து போகும்போது யாரும் பக்கத்தில் இருக்க மாட்டாங்க. அதுதான் நிதர்சனமான உண்மை, யதார்த்தம். அதுதான் யதார்த்தத்தை புரிஞ்சு கொள்ளுங்க. வாழ்க்கையில கற்பனையிலே வாழாதீங்க தேவ பிள்ளைகளே. கற்பனை உலகத்துல வாழாதீங்க. ஒரு உண்மையை புரிஞ்சுக்கோங்க, யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க. விளைவிடப்படும் பொழுது, சோர்ந்து போகும் பொழுது, குன்றி போகும் பொழுது, குறுகி போகும் பொழுது, தடுமாறும் பொழுது யாரும் இருக்க மாட்டாங்க. ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? நாம் பலவீனப்படுகிற நேரத்துல என்ன தேடி வந்து என்ன பலப்படுத்துகிற தேவன் எவ்வளவு நல்லவர் அல்லவா? அவருக்கு நன்றி சொல்லுவோமா? நான் பலவீனப்படுற நேரத்துல பலவீனப்பட்டான்னு சொல்லி என்ன ஓரங்கட்டல, என்ன ஒதுக்கி போடல, தூக்கி எறியல. நீங்க வேலை பார்க்கறீங்களா? உங்க டிபார்ட்மெண்ட் எத்தனை வயசு வரைக்கும் உங்களை வச்சிருக்க போகுது சொல்லுங்க? 58, இப்ப 60, 65 ஆகிட்டாங்களா? 60. சரி, 60. அதுக்கப்புறம் என்னன்னா நீங்க எவ்வளவு திறமையா வேலை பார்த்தாலும் அவங்க வச்சிருக்க மாட்டாங்களே, அனுப்பிடுறாங்களே. எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் அதான நிலைமை இல்லையா? யோசிச்சு பாருங்க. ஏன் தெரியுமா? அதுக்கு முக்கியமான வெள்ளைக்காரன் அப்பயே வச்சுட்டு போயிட்டான். 58 தான். அதுக்கு மேலாம் கை ஆடுது, கால் ஆடுது, அப்புறம் கண்ணு மங்கிருது, அப்புறம் ஞாபகம் குறைஞ்சிருது. அதுக்கு முறை உங்கள்ட்ட சேர்ல உட்காந்துருந்தா வில்லங்கம் ஆகிப்போம் அப்படின்னு தான் வெள்ளைக்காரன் வச்சதை அன்றைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்றாங்க. ஏன்னா அதுக்கப்புறம் பலன் குறைஞ்சிருது. ரகசியம் அதுதான், சீக்கிரட் அதுதான். புரியுதா? பலன் குறைஞ்சிருது அவங்களுக்கு. இதுக்கு மேல அவங்களுக்கு இந்த இதுக்கு ஃபிட் கிடையாது அப்படின்னு பாத்தீங்களா? 30 வருஷம் 40 வருஷம் உங்க ரத்தத்தை உறிஞ்சிட்டு, உங்க பலனை உறிஞ்சி வேலை வாங்கிட்டு, அதுக்கப்புறம் ஈவி இறக்க காட்டுறாங்களா? உங்களை டிபார்ட்மெண்ட் விட்டு வெளியே அனுப்பிடுறாங்களே. பலவீனப்படுகிற நேரத்துல உங்களை வெளியே அனுப்பிடுறாங்களே. இந்த தேவன் யார் தெரியுமா? அந்த பலவீனப்படுகிற நேரத்துல என்னை கைவிடுகிறவர் அல்ல, என்னை விட்டு விலகிறவர் அல்ல, என்னை தேடி வந்து பலப்படுத்துகிறவர். எவ்வளவு நல்ல தேவன்! ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. என் பலவீன நேரம் உம் கிருபை எனக்கு போதும், என் பலவீனத்தில் உம் பலன் தருவேன். பலவீன நேரம் என் கிருபை உனக்கு போதும், உம் பலவீனத்தில் பலன் தருவேன். ஹல்லேலூயா. சோ வேதத்துல இந்த பலவீனப்பட்டவர்களை தேவன் பலப்படுத்தி இருக்கிறார். பலவீனப்பட்ட நேரத்துல தேவனுடைய பிள்ளைகளை தேவன் பலப்படுத்தி இருக்கிறார். அதுல 3 விதத்தில் பலவீனப்பட்டவர்கள். செய்தியுடைய ஆங்கில புரிஞ்சுக்கோங்க. ஆண்டவர் 3 கட்டத்தில் நம்மளை பலப்படுத்துகிறார். அதுல முதல் கட்டம் நாம் பலவீனப்படுகிற கட்டம். இந்த பலவீனப்படுகிற கட்டத்துல நம்மளை பலப்படுத்துகிற இந்த அனுபவம் இருக்குல்ல, இது வேதத்துல ஆண்டவர் அநேகருக்கு செய்திருக்கிறாரு. அவர்கள் ஒவ்வொருவரும் வித்தியாசமான சூழ்நிலைகளை பலவீனப்பட்டாங்க. அதுல 3 விதமான பலவீனம் உண்டு. 3 விதத்தில் பலவீனப்படுத்தப்பட்டார்கள், பலவீனத்தை சந்தித்தார்கள். அவர்களை கர்த்தர் பலப்படுத்தினார். முதல் காரியம், நம்பர் 1, கவனிங்க. அவர்கள் பிரச்சனை நிமித்தம் பலவீனப்படுகிறவர்கள், அவர்களை தேவன் பலப்படுத்தினார். இரண்டாவது, ஆவிக்குரிய வாழ்க்கையில உறவில பலவீனப்பட்டு அந்த உறவுல தூரமானவர்கள், அவர்களையும் தேவன் பலப்படுத்துகிறார். மூன்றாவது, சரீரத்தில் பலவீனப்பட்டவர்கள், அவர்களையும் கர்த்தர் பலப்படுத்துகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. மறுபடியும் சொல்றேன். 1, பிரச்சனை நிமித்தம். பிரச்சனை வந்தாலே முதல்ல நமக்கு என்ன வருது? ஒரு பலவீனம். இதுவரைக்கும் பார்க்காத பிரச்சனை, இதுவரைக்கும் சந்திக்காத சில பாதைகள்ல போகிற பொழுது உங்களுக்கு வருகிற முதல் காரியம் என்ன தெரியுமா? பலவீனம். நீதிமொழிகள் அதை ஞானி அருமையா சொல்லியிருக்காரு. வாசிமா 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால், கவனிங்க, ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. பலன் குறுகி போயிடும். தெரியுமில, நம்ம இதுவரைக்கும் போகாத பாதையில போகும் பொழுது, எதிர்பாராத கஷ்டம் வரும் பொழுது, துயரம், ஒரு நெருக்கம் வரும் பாருங்க. ஒரு நெருக்கம் நமக்கு விரோதமா 4 பேர் எழும்பி பேசும் பொழுது, இதுவரைக்கும் சந்திக்காத ஒரு போராட்டத்தை நம்ம பார்க்கும் பொழுது, முதல்ல அவங்க எவ்வளவு பலசாலியா இருந்தாலும், எவ்வளவு ஜெப வீராங்கனையா இருந்தாலும், எவ்வளவு பிரசங்கி பீரங்கிகளா இருந்தாலும், ஆபத்து வரும் பொழுது, நெருக்க வரும் பொழுது, எதிர்ப்புகள் வரும் பொழுது, உள்ளத்துல ஒரு பலவீனம் வரும். பலன் குறுகிறோம்.
சோர்வு வரும். அனுபவிச்சிருக்கீங்களா? போகாத பாதையில போகும்பொழுது அந்த ஒரு நிமிஷம் ஒரு வருஷம் மாதிரி கிடக்கும். பார்த்திருக்கீங்களா? சில நெருக்கத்துக்குள்ள போகும்பொழுது விடிய விடிய தூக்கம் வராது, சாப்பிடணுங்கிற ஆசை இருக்காது. ஒவ்வொரு நிமிஷமும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷத்தை கடக்கிற மாதிரி இருக்கும். காரணம் என்னன்னா பலன் குறைஞ்சிரும், பலவீனப்பட்டுருவாங்க. வேதத்துல ஒரு மனுஷன் உண்டு. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசி. 2 ராஜாக்கள் 19:3. இவர்கள் அவனை நோக்கி, இந்த நாள் நெருக்கமும். என்னது நெருக்கமும்? என்ன நாள்? நெருக்கமும். நெருக்கமும் கண்டிதமும். அடுத்து என்னது? கண்டிதமும் தூஷணமும். என்னது? தூஷணமும் அனுபவிக்கிற நாள். பாத்தீங்களா? மே மாசம் முதல் வாரத்துல என்ன பயங்கரம் பாத்தீங்களா? இந்த நாள் நெருக்கம், கண்டிதம், தூஷணம் அனுபவிக்கிற நாள். அந்த நெருக்கம் வந்த உடனே கீழே சொல்றாரு, பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது. டெலிவரி டேட் வந்துருச்சு, ஆனா பெறவோ பலன் இல்லை. பலன் இல்ல, பலவீனப்படுகிற நேரம். இந்த பலவீனம் எதனால வருது? நெருக்கத்தினால. நம்மளை எதிர்த்து வந்த பிரச்சனை நிமித்தம். தேவ பிள்ளையே, எவ்வளவு பலசாலியா இருக்கட்டுமே, நெருக்கம் வந்துருச்சுன்னு வையேன், மொத்த பலனும் போயிரும், மொத்த பலனும் போயிரும். அதான் சொல்றாரு, எனக்கு பலன் இல்ல, பிள்ளை பேர் நோக்கி டெலிவரி வந்துருச்சு, பலன் இல்ல. இன்னைக்கு எல்லாருக்குமே பலன் இல்லை, அது வேற விஷயம். பிள்ளை பேரு நோக்கி இருக்கு. என்ன சொல்றாருன்னா, எசேக்கியாவுக்கு இங்க மாபெரும் இக்கட்டு, மாபெரும் பிரச்சனை, அவனுக்கு எதிராக பயங்கரமான சவால்கள். எசேக்கியா ராஜா தான் சொல்றாரு. முதல் வசனத்தை வாசிக்குதுல, ராஜாவாகிய எசேக்கியா அதை கேட்டபோது தன் வஸ்திரங்களை கிழித்து. பாத்தீங்களா? ட்ரெஸ்ஸை கிழிக்கிற அளவுக்கு பிரச்சனை. நம்ம யாரும் அப்படி இல்ல, அப்படி இல்ல, அந்த அளவுக்கு நமக்கு இல்ல. சட்டையை அப்படி கிழிச்சு ட்ரெஸ்ஸை கிழிக்கிற அளவுக்கு அவருக்கு பிரச்சனை. அவ்வளவு பயங்கரமான எதிர்ப்பு. அவனுக்கு எதிராக சனகரிப்பு வந்திருக்கிறான். ஒரு பெரிய அசிரிய ராஜன் படையெடுத்து இவனையும் தேசத்தையும் சிறைபிடிப்பேன், ஜெயிப்பேன் என்று சவால் விடுகிறான். பயம் வந்துருச்சு, பலன் குறைஞ்சிருச்சு, என்ன செய்யன்னு தெரியல. என்னென்னமோ செஞ்சு பார்க்காங்க, ஆட்களை அனுப்பி அவனை சமாதானப்படுத்துறான், அவன் அடங்க மாட்டுக்கான். பொருளை கொடுத்து பார்க்கறான், அதையும் கேட்க மாட்டுக்கான். என்ன பண்ணாலும் கேட்க மாட்டுக்கான். எல்லா முயற்சியும் எடுத்து எல்லாமே தோல்வியில முடிஞ்சிச்சு. தேவ பிள்ளைகளே, எல்லா முயற்சியும் எடுத்து எல்லாம் தோல்வியில முடிஞ்சு, இன்னும் பிரச்சனை குறையவே இல்லை, இன்னும் அந்த வீரியம் குறையவே இல்லை, இன்னும் அந்த தாக்கம் குறையவே இல்லை. அப்படிங்கிற இடத்துல யாராவது நிக்கிறீங்களா? அதுதான் எசேக்கியாவின் நிலைமை. பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெறவோ பலன் இல்லை. அந்த நேரத்தில் அவர் ஒரு ரகசியம், ஒரு காரியத்தை சொல்றாரு. ஆண்டவரே, என்ன நம்பி ஒரு பெருங்கூட்டம் இருக்கு, அதோட அர்த்தம் என்ன தெரியுமா? பிள்ளை பேரு நோக்கி இருக்கிறது, பெற பலன் இல்லை. அர்த்தம் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு கடமை இருக்கு. தாய்க்கு இப்போ ஒரு கடமை, தன் வயிற்றுல தேவன் தந்த பிள்ளைய சுகமா பெற்றெடுக்கணும் இந்த பூமியில. அது தாய்க்கு ஒரு கடமை, தாய் மேல விழுந்த மிகப்பெரிய கடமை. ஆனா அந்த கடமையை நிறைவேற்ற விடாதபடி, அந்த பொறுப்பை நிறைவேற்ற முடியாதபடி அவளுக்கு பலன் இல்லை. அந்த கடமையை நிறைவேற்ற, அந்த பொறுப்பை நிறைவேற்ற அவளுக்கு என்ன இல்ல? பலன் இல்லை. அதான் எசேக்கியா சொல்றாரு, எனக்கு ஒரு கடமை இருக்கு ஆண்டவரே, என்ன நம்பி என் ஜனங்க இருக்கிறாங்க, என் தேசம் இருக்குது, என் பட்டணம் இருக்குது, இவர்களை நான் காப்பாற்றணும், எதிரின் கைக்கு தப்புவிக்கணும். இது என் பொறுப்பு, என் கடமை. ஆனா இப்ப எனக்கு பலன் இல்லையே, எனக்கு பலன் இல்லையே. குடும்பத்துல பொறுப்பு எனக்கு இருக்கு ஆண்டவரே, பிள்ளைகளை வளர்க்கணும், ஆனா எனக்கு பலன் இல்லையே. கதறுகிற சகோதரியே, என் குடும்பத்தை நடத்தணும், என் பிள்ளைய கவனிக்கணும், எதிர்காலத்தை கவனிக்கணும், எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு பாஸ்டர், எனக்கு நிறைய வேலைகள் இருக்கு பாஸ்டர், நிறைய கடமைகள் இருக்கு பாஸ்டர், ஆனா நான் பலவீனப்பட்டிருக்கேன் பாஸ்டர், அதெல்லாம் நிறைவேற்ற முடியுமான்னு தெரியல, அதெல்லாம் செய்ய முடியுமான்னு தெரியல, பலன் இல்லாம இருக்கிறேன், பலவீனப்பட்டிருக்கிறேன் பாஸ்டர். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை யாரும் வந்திருந்தீங்கன்னா உங்க நிலைமை தான் இந்த நிலைமை. இந்த நேரத்துல கவனிங்க, அவன் எசேக்கியா கர்த்தரின் ஆலயத்தில் போய் முழங்கால் போட்டு கதறினானா, கடமை நிறைவேற்றதுக்கு பலன் இல்ல ஆண்டவரேன்னு சொல்லி அவன் ஆண்டவரை பார்த்து கதறி கூப்பிட்டானா.
ஆண்டவர் சொன்னாரு, எப்பா நான் யார் தெரியுமா? பிரச்சனையின் நேரத்துல, ஆபத்து நேரத்துல பலனற்று போய் பலவீனப்பட்ட பிள்ளைகளை பலப்படுத்துகிற தேவன் இவர். பலப்படுத்துகிற தேவன் இவர். என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்து யார் தெரியுமா? ஆபத்து நேரத்துல, நாம் பலவீனப்படுகிற நேரத்துல என்னை பலப்படுத்துகிற தேவன். ஆபத்து வந்து என்னை பலவீனம் அடைய வைக்கல, ஆபத்து வந்து நம்மளை பலவீனம் அடைய வைக்கல. அந்த நேரத்துல நம்மளை தனி அறையில தனியா சந்தித்து நம்மளை பலப்படுத்துகிற தேவன் இவர். அல்லேலூயா. இதே ஆபத்துல யாராவது சிக்குண்டு பலனற்று நிற்பீங்கன்னா இந்த தேவன் உங்கள் அருகில் வந்து நிற்கிறாரு. ஆபத்தில் பலவீனப்பட்ட உங்களை பலப்படுத்தும்படி வந்து நிற்கிறாரு. ஆண்டவர் எசேக்கியாவுக்கு அதை செஞ்சாரா? கர்த்தர் எசேக்கியாவுக்கு அதை கொடுத்தாரா? அந்த பொறுப்பை நிறைவேற்ற ஆண்டவர் பலன் தந்தாரா? கர்த்தர் கிரியை செய்தாரா? செஞ்சாரு. எப்படி செஞ்சாரு தெரியுமா? வாசிங்க பார்க்கலாம். அதே அதிகாரம் 31 இருந்து வாசிங்க. அதே அதிகாரத்துல 2 ராஜாக்கள் 19 31 இருந்து வாசிங்க. மீதியா இருக்கிறவர்கள் எருசலேமிலும் தப்பினவர்கள் சீயோன் மலையிலும் இருந்து புறப்படுவார்கள். கவனிங்க, பலவீனப்பட்டிருக்கிற எசேக்கியாவே, பிரச்சனை நிமித்தம் பலவீனமடைந்த எசேக்கியாவே, என்னுடைய மகனை கவனி, நீ இப்ப எதுவும் செய்ய வேண்டாம். தொடர்ந்து வாசிங்க. சேனைகளுடைய கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். இத மறந்துடக்கூடாது. இத சபை மறந்துடக்கூடாது. இத தேவப்புள்ள மறந்துடக்கூடாது. இப்ப நீ எதை செய்ய முடியாது. ஏன்னா உனக்கு என்ன இல்ல, என்ன இல்ல, நமக்கு பலன் இல்ல. உங்க காரியங்களை செய்வதற்கு, பிள்ளைகளை வளர்க்கறதுக்கு பலனற்று போய் இருக்கிறீங்க, கதறி கொண்டிருக்கிறீங்க. இப்ப ஆண்டவர் எப்படி பலப்படுத்தினார் பாத்தீங்களா? உன்னால செய்ய முடியலன்னு கதறுத, ஆனா எது செய்யுமா? கர்த்தரின் வைராக்கியம் இதை செய்யும். ஏன் தெரியுமா? பலனோடு இருக்கும் பொழுது நீ கர்த்தர் மேல வைராக்கியமா இருந்தல, பலனோடு இருக்கும் பொழுது கர்த்தருக்காக வைராக்கியமா நின்னல. இப்ப அந்த தேவன் சொல்றாரு, நீ பலவீனப்பட்ட நேரத்துல நான் உனக்காக வைராக்கியமாக நான் செய்து முடிப்பேன். நான் உன் காரியத்தை வைராக்கியத்தோடு செய்து முடிப்பேன். உன் குடும்பத்துக்காக, உன் சபைக்காக நான் வைராக்கியத்தோடு செய்து முடிப்பேன். ஆண்டவருக்கு ஒரு மகிமை செலுத்துக பார்க்கலாம். ஆண்டவரே, நான் பலனோடு இருக்கும் பொழுது உமக்காக ஓடுனேன், உமக்காக உழைச்சேன். இன்னைக்கு என் பொறுப்பை நிறைவேற்ற பலனற்று இருக்கிறேன். ஆனா நல்ல தேவன் எவ்வளவு அற்புதமாய் பேசுகிறாரு. என் வைராக்கியம் உனக்கு செய்யும் சொல்றீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவர் எவ்வளவு அற்புதமா சொல்றார். நீ பலன் இல்லைன்னு தானே கதறுத, விடு, என் வைராக்கியம் இதை செய்யும். நீ எந்த சூழ்நிலையில நிக்கிறையோ, எந்த காரியம் நடக்கணும், செய்யணும், கூடணும் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கிறையோ, எந்த ஆபத்திலிருந்து நீ பாதுகாக்கப்படணும்னு நீ இப்போ துடிச்சுக்கிட்டு இருக்கிறையோ, என் வைராக்கியம் செய்யும். எவ்வளவு அற்புதமா பேசுறாரு. அது எப்படி செஞ்சாருன்னு பாருங்களேன். தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. அப்படி வாசிங்க. ஆகையால் கர்த்தர் அசீரியா ராஜாவை குறித்து அந்த வைராக்கியம் என்ன செய்யணும்ங்கற சொல்றாரு பாருங்க. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசிப்பதில்லை. கவனி. அவன் வந்து என்னென்னமோ சொல்லிட்டு போனாம்ல, கவனிங்க. அவனால பேச மட்டும்தான் முடியும். ஆமென். அவனால பேச மட்டும்தான் முடியும். அவனால ஒன்னும் செயல்பட முடியாது. கர்த்தரின் வைராக்கியம் உங்க எல்லாம் மேல அப்படியே இறங்கி வரும் பொழுது மற்றதெல்லாம் டீஆக்டிவேட் ஆயிரும். மற்ற எல்லாமே டீஆக்டிவேட் ஆயிரும், செயலற்று போயிடும். அவன் பேச மட்டும்தான் முடியும். உனக்கு எதிராக நிற்கிறான் பாரு, பேசுறான் பாரு. உங்க வேலை ஸ்தலத்துல, வீட்டுக்கு எதிராக, உங்க குடும்பத்துக்குள்ளேயே, உங்களுடைய நீங்க இருக்கிற உங்க ஸ்தானத்துக்கு எதிராக, உங்க வீட்டுக்காரர் உழைக்கிற அந்த உங்க வீட்டுக்காரர் வேலை செய்யற அந்த கம்பெனில விரோதமாக, உங்க பிள்ளைகளுக்கு விரோதமாக பேசுறாங்களே, 1000 காரியங்களை அவங்க பிளான் பண்றாங்களே, பிளான் பண்ணத்தான் முடியும், பேச மட்டும்தான் முடியும். அதுக்கு மேல ஒன்னும் செய்ய முடியாது. இம்மட்டும் வா, மிஞ்சி வராத அப்படின்னு ஒரு எல்லையை போட்டிருக்கிறார் கர்த்தர். அவன் எல்லைக்குள்ளேயே வரமாட்டான். நீ என் பிள்ளை, உன் எல்லைக்கே வரமாட்டான். சொல்லுங்க, நான் உங்க பிள்ளை, என் தொல்லை என் எல்லைக்குள்ள வரல, வராது. பிள்ளை தொல்லை எல்லை வராது.
ஆமென் சொல்றீங்களா? வராது. கவனிங்க, வாசிங்க தொடர்ந்து. இதன் மேல் அம்பு எய்வதும் இல்லை. அதெல்லாம் ஒண்ணு. அவன் நல்ல வில்ல நல்லா வளைக்கட்டுமே, அவன் நாக்கை இவ்வளவு பெருசா நீட்டட்டுமே, அவன் என்னதான் பேசட்டுமே, அப்படியே இங்க பாரு, அப்படியே வில்ல எடுத்து அம்ப வச்சு அப்படியே இழுப்பான். நீ ஐயோ போட்டான் முடிஞ்சு அவன் கவனிங்க, வப்பான், இழுப்பான், விடுவான், அம்பு அங்க வராது. குறி தப்பி போகும்படி தேவன் செய்வாரு. உன் மேல வச்ச குறி தவறி போகும்படி கர்த்தர் கிரியை செய்வார். இதற்கு முன் கேடகத்தோட வருவதும் இல்லை. கேடகமா வாசிக்க முடியும். இதற்கு எதிராக கொத்தளம் போடுவதும் இல்லை. அவன் இந்த நகரத்திற்குள் பிரவேசியாமல் தான் வந்த வழியே திரும்பி போவான். கர்த்தரின் வைராக்கியம் தம் பிள்ளைகளுக்காக இதை செய்யும். பலன் இல்லைன்னு சொன்னேன்ல, கர்த்தர் வைராக்கியம் செஞ்சு முடிச்சிச்சு. பார்த்தீங்களா? பிரச்சனை நிமித்தம் யாரெல்லாம் பலனற்று போய் இங்க அமர்ந்திருக்கிறீங்களோ, ஆண்டவர் இந்த காலை நேரத்தில் சொல்றாரு, நான் உன்னை பலப்படுத்துகிற தேவன், என் வைராக்கியம் இந்த காரியத்தை செஞ்சு முடிக்கும். ஒரே ஒரு மனுஷனை மட்டும் காட்டிட்டு நம்ம திருவிருந்துக்கு போக வேண்டியிருக்கு. 2 கொரிந்தியர் 12 வாசிங்க பார்க்கலாம். 2 கொரிந்தியர் 12 9 வாசிங்க. 2 கொரிந்தியர் 12 9 வாசிங்க. அதற்கு அவர், என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும் என்றார். பவுலை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். முதல்ல வந்த பலவீனம் என்ன தெரியுமா? பிரச்சனை நிமித்தம் வந்த பலவீனம். இங்க கவனிங்க, பவுலுக்கு விரோதமான எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒண்ணு. ரெண்டாவது, அவருக்கு ஆவியிலையும் பிரச்சனை இல்லை, ஆத்துமாவிலையும் பிரச்சனை இல்லை. இவருக்கு எந்த பிரச்சனைனா சரீரத்தில் பிரச்சனை. சரீரத்தில் வந்த ஒரு பலவீனம், சரீரத்தில் வந்த பலவீனத்தினால பலனற்று போயிருக்கிறாரு. சரீரம் பாதிக்கப்பட்டிருக்கு. இவருக்கு வேற இப்ப எந்த ஆவி பாதிக்கப்படல. ஆவி தைரியமா இருக்கு, ஆத்துமா இன்னும் வைராக்கியமா இருக்கு. ஆனா சரீரம் மட்டும் பலனற்று போயிருச்சு. பலவீனம், ஏதோ ஒரு பலவீனம். வேத அறிஞர்கள் ஒவ்வொரு கருத்து சொல்றாங்க. இப்ப அதுக்குள்ள போக வேண்டாம். ஆனா ஒரு பலவீனம் அவருக்குள்ள முள்ளா குத்திக்கிட்டே இருக்கு. ஒரு முள் ஒரு தடவை குத்துனா பரவாயில்ல, பொழுதுனே குத்துனா அப்படி குத்திக்கிட்டே இருக்கு. 24 மணி நேரம் குத்திக்கிட்டே இருக்கு. ஆமா பாஸ்டர், உண்மைதான் பாஸ்டர். குத்திக்கிட்டே இருக்கா பாஸ்டர், குத்திக்கிட்டே இருக்காரு பாஸ்டர். யாருன்னு தெரியல, தாங்க முடியல. ஏதோ ஒரு பலவீனம் அவர் சரீரத்தில் குத்திக்கிட்டே இருக்கு. அப்ப அவர் போய் ஆண்டவர்கிட்ட போய் எத்தனை தடவை ஜெபம் பண்ணாராம்? 3 தடவை. பார்த்துக்கலாம், நம்ம ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு 1000 கேள்வி கேட்கும். ஒரு தடவை ஜெபம் பண்ணிட்டு இன்னும் ஜெபத்தை கேட்கல வைக்கலன்னு எப்படி கேள்வி கேட்கிறோம்? சரீரத்தில் பலவீனத்தோடு வந்திருக்கிற தேவ பிள்ளைகளை, நீங்களோ உங்க பிள்ளைகளோ குடும்பத்தாரோ சரீரம் பலவீனப்பட்டு அதனால சோர்ந்து போய் பலன் குறைஞ்சு போய் வந்திருக்கீங்களா? நல்லா கவனிங்க. இப்ப பவுல் இந்த பலவீனத்துக்காக 3 முறை ஜெபம் பண்றாரு. கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? இதுக்காக நீ ஜெபம் பண்ணாத, இதை நான் சுகமாக்க மாட்டேன். அப்படித்தான் சொல்லியிருக்காங்க, அப்படித்தான் சொல்லியிருக்காரு. இதை நான் குணமாக்க மாட்டேன், இதுக்காக நீ ஜெபம் பண்ணாதான் இந்த பிரச்சனை இருக்கும். நம்மளா இருந்தா ஓடியே போயிருப்போம். என்னைக்கும் எதுக்கு நான் வந்தேன்? சுகமாக்குவாருன்னு, அற்புதம் செய்வாருன்னு ஆண்டவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. பவுலை பார்த்து சொல்லிட்டார், உனக்கு கவனிங்க. ஏன் சில இடத்துல நமக்கு கர்த்தர் பதில் சொல்லாம இருக்கார் தெரியுமா? சொன்னா ஓடிடுவேன். பதிலே சொல்லாம ஏன் அமைதியா இருக்கார் தெரியுமா? இந்த பவுலுக்கு அந்த 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 வைராக்கியம், பவுலுடைய ஆவி ஆத்துமா ஸ்ட்ராங்கா இருந்ததுனால ஓப்பனா சொன்னாரு. பவுல் அதை தாங்கக்கூடிய பலன் அவருக்கு இருந்துச்சு. கர்த்தர் என்ன பதில் கொடுத்தாலும், எஸ் சொன்னாலும் சரி, நோ சொன்னாலும் சரி, வெயிட்னு சொன்னாலும் சரி, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் பவுலுக்கு இருந்துச்சு. அதான் பவுலுக்கு கர்த்தர் பதில் கொடுத்தாரு. எங்க ஜெபத்துக்கு 3 பதில் வரும். கவனிங்க, ஜெபத்துக்கு 3 பதில். நம்பர் 1 ஆம். என்னது? நம்பர் 2 இல்லை. என்னது? நம்பர் 3 காத்திரு. இந்த 3மே பதில் தான், தெரியுமா? ஆனா நம்ம கணக்குல எது மட்டும்தான் பதில்? உருப்படுமா? அப்ப சில பதில் காத்திருன்னு சொல்ல வர்றான்னு வையேன், அல்லது இல்லைன்னு சொல்ல வர்றான்னு வையேன், ஆண்டவர் பார்ப்பாரு. இந்த பையட்ட சொன்னோம்னா நிக்க மாட்டான், ஓடி போயிடுவான். அப்ப அது சொல்லவே மாட்டான், அமைதியா இருப்பார்.
பவுலுக்கு அந்த பக்குவம் இருந்ததுனால தான், எந்த பதிலாலும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதிர்ச்சி இருந்ததுனால தான் இல்லைங்கிற பதில கூட கர்த்தர் சொன்னாரு. எந்த பதிலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய முதிர்ச்சி இருக்கணும் தேவ பிள்ளைகளே, அந்த முதிர்ச்சி இருக்கணும். அவர் என்னை கொன்று போட்டாலும் நம்பிக்கையாக கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை எதுவும் பிரிக்க முடியாது. இந்த உறுதியில இருந்து பாருங்க, உடனே பதில் வரும். இல்லைன்னு சொல்லிட்டாரு. எனக்கு என்ன ஆச்சரியம் தெரியுமா, உனக்கு இதுல சுகம் இல்ல, உனக்கு இந்த விஷயத்துல பதில் இல்ல, இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் பவுல் ஓடி போகல. அதுக்கப்புறம் தான் வைராக்கியமா நின்று ஊழியம் செஞ்சு முடிச்சாரு. அதுக்கப்புறம் தான் வைராக்கியமா நின்று இத்தனை நிருபங்களை எழுதி அத்தனை சபைகளை ஸ்தாபித்து அன்றைக்கு அறியப்பட்ட உலகத்தை கலக்கி அன்னைக்கு அறியப்பட்ட அந்த நாட்கள்ல மிகச்சிறந்த அப்போஸ்தலனாக ஊழியம் செய்து கர்த்தருக்காக யாரும் செய்ய முடியாத அரிய பெரிய காரியங்களை செய்து முடித்த தேவ மனுஷன். எத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க உள்ள இருக்கிறவங்க, ஒரு பதில் ஒரு காரியத்துக்காக கர்த்தர் கொடுக்கலன்னு எத்தனை கேள்வி, முறுமுறுப்பு, கோபம், கசப்பு, ஆராதனைக்கு வர்றதுக்கு மனசு இல்லாம நம்ம எங்க ஆண்டவர் இல்லைன்னு சொன்னதுக்கு அப்புறம் கூட கர்த்தருக்காக உறுதியா நின்ற பவுல் எங்க? இன்னைக்கு சபையில் ஆண்டவர் இந்த மாதிரி பவுல்களை தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு ஐயா. ஆனா ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? பவுலே, அதுக்கு அந்த பலவீனம் உனக்கு இருக்கத்தான் செய்யும். ஆனா நான் உன்னை பலவீனத்தோடு விட்டுற மாட்டேனே. அந்த பலவீனப்பட்ட சரீரத்துல கர்த்தர் சொன்னாரு, என் பலன் விளங்கும், என் பலன் பூர்ணமாய் விளங்கும், என்னுடைய பலன் உனக்கு பூர்ணமாய் விளங்கும். பலவீனத்தோடு இருக்கிற தேவ பிள்ளையே, நீ சாப்பிடுகிற சாப்பாடை விட நீ எடுக்கிற மருந்து தானே அதிகம். வாழ்க்கையில சுகத்தை வாழ்க்கை அனுபவிச்சதே இல்ல. ஆஸ்பத்திரி, மருந்து, மருத்துவ, இத்தனையோ மாதக்கணக்கா இந்த வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எல்லாரும் பார்த்து உன்னை பேசக்கூடிய அளவுக்கு இருந்தாலும் கூட இந்த வாழ்க்கையில ஆண்டவர் மேல முறுமுறுப்பு இல்லாம இந்த பலவீனப்பட்ட சரீரத்தோடு கர்த்தரை பின்பற்றி வருகிறேன். இந்த பாதிக்கப்பட்ட சரீரத்துல கர்த்தரை விட்டு விடாம, அந்த ஜெபத்தை விடாம, அந்த ஊழியத்தை விடாம, வைராக்கியத்தை விடாம வாருங்கள. ஆண்டவர் பார்க்கிறாரு. இந்த பலவீனத்திலையும் என் மேல உறுதியா இருக்கிற என் பிள்ளைய பார்த்து கர்த்தர் சொல்றாரு, அவர் பிள்ளைய பார்த்து சொல்றாரு, என் பலன் உனக்கு விளங்கும், என் பலன் உன் சரீரத்துல விளங்கும். விளங்குன இருக்கிறது பயப்படாத, என் பலன் பூரணமாய் விளங்கும். ஹல்லேலூயா. பலன் தருவேன்னு சொல்லல தெரியுமா, பலன் விளங்குனாரு. ஏன் தெரியுமா, உனக்கு கடைசி வரை தந்தையம்னா குறைஞ்சு போயிடும், காலியா போயிடும், அது காணாம போயிடும். ஆனா விளங்கும்னா எப்போதுமே என் கூடவே இருந்து என்னை பலப்படுத்திக்கிட்டே இருக்கிற ஒரு அனுபவம். அந்த மாதிரி பலவீனப்பட்ட சரீரத்தில் இங்கே அமர்ந்திருக்கிற தாயை, தகப்பனை, சகோதர, சகோதரி, எனக்கு வேலை நிறையா இருக்கு பாஸ்டர், இனி எவ்வளவோ காரியம் நான் செய்ய வேண்டி இருக்கு, என் சரீரம் பலவீனத்தில் இருக்கு அப்படின்னு போராடுவீங்கன்னா, பலப்படுத்துகிற ஒரு தேவன் இந்த பலவீனப்பட்ட சரீரத்தை பலப்படுத்தி செய்ய முடியாததை நீங்க செய்ய வாஞ்சித்ததை நீங்க செய்யணும்னு துடிச்சதை அந்த பலத்துல நீங்க நிறைவேற்றி முடிக்க கர்த்தர் கிருபை தருவாரு. பவுல் அடுத்து அவர் வாழ்ந்த வாழ்க்கை, ஓடின ஓட்டம், செய்த ஊழியம், போன மிஷனரி பிரயாணங்கள், 3 மிஷனரி பிரயாணங்கள், ஒரு ரோமாபுரி பிரயாணம், அவன் சபைகள் ஸ்தாபிக்க, இத்தனையும் எப்படி செஞ்சானுங்க. பவுல்கிட்ட போய் நின்று, பவுலே எவ்வளவு பயங்கரமான ஊழியத்தை செஞ்சிருக்கிற, இப்படி பலவீனப்பட்ட சரீரத்தில் நம்ம போய் நின்னோம்னா சொல்ற ஒத்த சாட்சி என்ன தெரியுமா, என்ன பார்க்காத, நான் செஞ்ச இத்தனை ஊழியமோ எனக்கு பலன் தந்தார்ல, அவருடைய பலத்துல நான் செஞ்சு முடிச்சிருக்கிறேன். கர்த்தர் சொல்றாரு, இதுவரைக்கும் நீங்க செய்ய முடியாததை, செய்ய வாஞ்சித்ததை, செய்ய தவறி போனதை அவருடைய பலத்துல மிச்ச காரியத்தை நீங்க செய்து முடிப்பீங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நீங்க கவனமா இருந்துக்கோங்க. அதுலயே பவுல் சொல்றாரு, என் பலவீனத்தை நான் வேதனையா எண்ணாம சந்தோஷமா எண்ணென்றார். அதை வாசி முடிய 9 கடைசியா சொல்றாங்க. சொல்லுங்க என்ன சொல்றாரு பாருங்க, நான் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்டுவேன். யாரையா சொல்ல முடியும் அந்த வார்த்தைய? அத்தனை பாடுகளை, அத்தனை உபத்திரவங்களை போகிற ஒரு மனுஷன் சொல்றான்,
விரும்புறீங்களா? இங்க இருக்கிறவங்க விரும்புறீங்களா? ஆபத்து நேரத்தில் வர்ற பலவீனத்துல கர்த்தரை பலப்படுத்தணும் விரும்புறீங்களா? சரீரம் பலவீனப்படும் பொழுது கர்த்தர் பலப்படுத்தணும் விரும்புறீங்களா? இந்த சபையில எத்தனை பேர் விரும்புறீங்க? ஆண்டவர் நம்மகிட்ட ஒண்ணு எதிர்பார்க்கிறாரு. உனக்கு இருக்கிற இந்த பலவீனத்துல, இந்த போராட்டத்துல ஆண்டவர் சொல்றாரு, இதை வேதனையா எண்ணாத. கேள்வி கேட்க கூடாது, வேதனையா எண்ணக்கூடாது, புலம்பக்கூடாது, அவிசுவாசப்படக்கூடாது. என்ன செய்யணும் தெரியுமா? இந்த பலவீனத்தை, அவர் நிமித்தம் வந்த பலவீனத்தை, கிறிஸ்துவி நிமித்தம் வந்த பாடுகளை, கிறிஸ்துவி நிமித்தம் வந்த உபத்திரவங்களை, கிறிஸ்துவி நிமித்தம் வந்த போராட்டங்களை நான் வேதனையா எண்ண மாட்டேன், அவமானமா எண்ண மாட்டேன், சந்தோஷமா எண்ணுவேன் ஆண்டவரே. இத பாக்கியமா நினைப்பேன் ஆண்டவரே, இத பாக்கியமா நினைப்பேன் ஆண்டவரே. ஆண்டவர் நிமித்தம் நீங்க கஷ்டப்படுறீங்களா, அவமானப்படுறீங்களா, அத துன்பமா நினைக்காதீங்க, அத பாக்கியமா எண்ணி பாருங்க. இது எனக்கு கொடுக்கப்பட்ட பெரிய பாக்கியம். அவர் நாமத்துக்காக நீ படுகிற பாடுகளை பாக்கியமா எண்ணி பாரு. எண்ணி அதுல இருக்கிற சந்தோஷம் வேற எதுல இல்லையா? எத்தனை பேர் அர்ப்பணிக்க விரும்புறீங்க, ஒப்பு கொடுக்க விரும்புறீங்க? அப்படியே எல்லாரும் இளைமை நிற்பாமா? வாய் திறந்து நன்றி சொல்லுங்க. நான் அனுபவிக்கிற வேதனைய, நான் அனுபவிக்கிற பலவீனத்தை முறுமுறுக்க மாட்டேன் ஆண்டவரே, கேள்வி கேட்க மாட்டேன் ஆண்டவரே, சந்தோஷமா எண்ணுவேன். கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற எல்லா உபத்திரவங்களையும் நான் சந்தோஷமா எண்ணுவேன், சந்தோஷமா எண்ணுவேன் ஆண்டவரே. ஒப்பு கொடுத்து வாய் திறந்து ஜெபிங்க. ஆபத்துல பலவீனப்பட்ட தேவ பிள்ளைகளை கர்த்தர் பலப்படுத்துகிற நேரம் இது. விடாதீங்க, விடாதீங்க. கர்த்தர் இப்போ உன் வாழ்க்கையில கிரியை செய்கிற நேரம் இது. ஒரு நிமிஷம் ஜெபம் உன் வாழ்க்கையில கர்த்தர் பலமா இடைபடுகிற நேரம். விடாதீங்க, ஜெபிங்க வாய் திறந்து. ஆபத்துல பலவீனப்பட்டிருக்கிறேன், சரீரத்தில் பாதிப்புனால பலவீனப்பட்டிருக்கிறேன், என்னை பலப்படுத்துங்க ஆண்டவரேன்னு கூப்பிட்டு கதறுங்க. ஹல்லேலூயா. ஜெபி மகளே, ஜெபி மகனே, ஜெபி தாய் தகப்பனே, ஜெபிங்க. பலப்படுத்துங்க ஆண்டவரே. செய்ய வேண்டிய வேலை இருக்கு, கடமை இருக்கு, ஊழியம் இருக்கு. ஆனா நான் எனக்கு என் பொறுப்புகள் இருக்கு. இவ்வளவு பலவீனப்பட்டிருக்கிறேன். கர்த்தர் சொல்றார், என் வைராக்கியம் இதை செய்யும். எனக்காக பலனோடு இருக்கும்போது வைராக்கியமா இருந்தேல, அதை நான் மறக்கல, அதை நான் மறக்கல, அதை நான் எழுதி வச்சிருக்கிறேன், நினைவுல வச்சிருக்கிறேன். இப்போ நீ பலவீனப்பட்டிருக்கிற, கர்த்தரின் வைராக்கியம் உனக்காக செயல்படும், உங்களுக்காக செயல்படும். நீ போதும் என் வாழ்விலே என் இயேசையா. ஆண்டவரே, யாரெல்லாம் இந்த பாதிப்புகளால, இப்படிப்பட்ட பலவீனத்தினால இங்க நிற்கிறாங்களோ, உங்க கரம் அவர்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு பலப்படுத்துவதற்காக, உங்க வைராக்கியம் அவர்கள் காரியங்களில் ஆண்டவரை குறுக்கிட்டு செயல்படுவதற்காக ஸ்தோத்திரம். வசனத்தை ஆசீர்வதி, நீர் மகிமைப்படும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென்.